Hi all, welcome to day 3 class. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? How are you all? Okay, hope you are doing very well. ஸோ டே 1 கிளாஸ் பார்த்துருப்பீங்க, டே 2 கிளாஸும் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணால் தான் பேச முடியும், ஓகேவா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். நீங்கள் பர்ஃபெக்டாக இங்கிலீஷில் பேசணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணும். பேசி பாருங்கள். பேச யாருமே இல்லையா? உங்களுக்குள்ளேயே பேசிங்கப்பா. உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பேசிங்க. நீங்களே சும்மா இருக்கும்போது பேசிங்க, ஓகேவா? ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பேசி பழகுங்க, அப்புறமா மற்றவங்கக்கிட்ட நம்ம பேசலாம், ஓகே? சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? இன்றைக்கி நம்ம கிளாஸில் நம்ம இன்றைக்கி டு, ஃபார், வித், ஃப்ரம், அபவுட் அப்படின்ற டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷில் 2 வார்த்தை எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்கிட்டோம். 2 வார்த்தை எப்படி பேசுவோம்? சப்ஜெக்டும் வர்பும் சேர்ந்து நம்ம 2 வார்த்தை பேசணும் இல்லையா? இன்றைக்கி நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படின்னா 3 வார்த்தையாக பேச போகிறோம். சப்ஜெக்டு, வர்பு, அது கூட சேர்த்து டு, ஃபார், வித், ஃப்ரம், அபவுட். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு டூனா என்ன அப்படின்னு பார்ப்போம். டூனா என்னென்னா இக்கு, ஃபார்னா என்ன இக்காக, வித்துனா என்ன உடன், ஃப்ரம்னா என்ன இருந்து, அபவுட்னா என்ன பற்றி. என்ன மேடம் இக்கு இஞ்சிட்டுலாம் சொல்லித்தரீங்களே இங்கிலீஷ் கிளாஸில் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, இக்கு டூனா இக்குனா என்ன? எனக்கு, உனக்கு, அவளுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த இக்கு தான்ப்பா இந்த இக்கு. நெக்ஸ்ட் ஃபார்னா இக்காக, அவருக்காக, எனக்காக, உனக்காக, அதுதான் ஃபார். நெக்ஸ்ட் உடன், அவனுடன், என்னுடன், அவளுடன் சொல்கிறோம் இல்லையா? அதுதான் உடன். இருந்துனா என்ன? ஃப்ரம், என்னிடமிருந்து, அவளிடமிருந்து, அவரிடமிருந்து, ஓகே. அபவுட்னா என்ன? பற்றி, அவர்களை பற்றி, என்னை பற்றி, உன்னை பற்றி சொல்கிறோம் இல்லையா நம்ம பேசும்போது? ஸோ இதுதான் இக்கு, இக்காக, உடன், இருந்து, பற்றி. டு, ஃபார், வித், ஃப்ரம், அபவுட். ஸோ இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டூ பற்றி ஃபஸ்ட்டு மீனா என்னன்னு பார்ப்போம். டூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மீனா என்னது? எண்ணெய், ஓகே. மீனா என்னது? எண்ணெய். நெக்ஸ்ட் யூனா என்னது? ஒன்னை. ஹிம்முனா என்ன? அவனை. ஹர்னா என்ன? அவளை. தெம்னா என்ன? அவர்களை, ஓகேவா? ஸோ டு மீ, டு யூ, டு ஹிம், டு ஹர், டு தெம், ஃபார் யூ, ஃபார் மீ, அபவுட் யூ, வித் யூ அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் சொல்கிறது. மீனா என்னது? எண்ணெய். யூனா என்ன? உன்னை. ஹிம்முனா என்ன? அவளை, அவனை. ஹர்னா என்ன? அவளை. தெம்முனா என்ன? அவர்களை, ஓகே. ஸோ இதுதான் இந்த பேசிக்கான ஒரு ஃபார்முலா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டூனா என்ன? ஆல்ரெடி தெரியும், இக்கு அப்படின்ற அர்த்தம். டு மீ அப்படின்னா என்ன? எனக்கு, எண்ணெய். இந்த எண்ணெயோட இக்கு சேர்த்தா என்ன வரும்? எனக்கு. ஸோ டு மீனா என்னது? எனக்கு. டு யூனா இந்த உன்னையோட இக்கு சேருங்க, உனக்கு. டு ஹிம், அவனை இல்லை, அவனுக்கு, அவனோட இக்கு சேர்த்தா அவனுக்கு. டு ஹர், அவளுக்கு. டு தெம், அவர்களுக்கு. புரியுதா? எனக்கு, உனக்கு, அவனுக்கு, அவர்களுக்கு அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கணும், அடுத்தது வர்புனா என்னான்னு தெரிஞ்சிருக்கணும், அதுக்கு பக்கத்தில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்? டூவை யூஸ் பண்ணுறோம். டூக்கு அப்புறமா என்ன யூஸ் பண்ணோம்? மீயோ, யார்கிட்டையோ, என்கிட்ட, உங்ககிட்ட, அவங்ககிட்ட, அவகிட்ட, ஏதோ மீ, யூ, ஹிம், ஹர், தெம், இதை நம்ம ப்ளேஸ் பண்ணணும். இதுதான் இதுக்கான பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், ஓகேவா? இப்போ பாருங்கள், அவள் அவனுக்கு பரிசளிக்கிறாள். இதுதான் சென்டென்ஸ், ஓகேவா? இதை நீங்கள் எப்படி இங்கிலீஷில் எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். இங்கே சப்ஜெக்ட் என்ன? அவள், ஓகேவா? அவள்னா என்ன? ஷீ. அவனுக்கு, அவனுக்குன்னா என்ன? அவனுக்கு இங்கே வேர்பு. அடுத்தது என்ன? சப்ஜெக்டுக்கு அடுத்தது வேர்பு. பாருங்கள், வேர்பு என்ன? பரிசளிக்கிறாள். பரிசளிக்கிறாள்னா என்ன? கிஃப்ட் பண்ணுறா. ஷீ கிஃப்ட்ஸ். யாருக்கு? அவனுக்கு. டு யாருக்கு? அவனுக்கு. டு ஹிம்.
ஷீ கிவ்ஸ் டு ஹிம். புரியுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், நீ அவர்களுக்கு கொடு. ஓகேவா? நீன்றது என்னது? சப்ஜெக்ட். நீன்னா என்ன இங்கிலீஷில்? சொல்கிறீங்களா? கரெக்டாக தான் சொல்கிறீங்க. யூ. யூ. அடுத்தது verb என்ன? கொடு. கொடு. கொடுனா என்ன? கிவ். யூ கிவ். யாருக்கு? அவர்களுக்கு. அவர்களுக்கு. இக்கு. அவர்களுக்கு. டு தெம். யூ கிவ் டு தெம். கரெக்டாக தான் சொல்கிறீங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபார்னா என்ன? இக்காக. ஓகேவா? என் பார்ப்போம். ஃபார் மீ என்னை ப்ளஸ் இக்காக எனக்காக. ஃபார் யூ உனக்காக. ஃபார் ஹிம் அவனுக்காக. ஃபார் ஹர் அவளுக்காக. ஃபார் தெம் அவர்களுக்காக. புரியுதா? ஃபார்னா இக்காக, எனக்காக, உனக்காக, அவனுக்காக, அவளுக்காக, அவர்களுக்காக. ஃபார் மீ, ஃபார் யூ, ஃபார் ஹிம், ஃபார் ஹர், ஃபார் தெம். புரியுதா? ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். அதே லாஜிக் தான். சப்ஜெக்டு, வர்பு, பக்கத்தில் ஃபாரு, அதுக்கு பக்கத்தில் மீயோ யூவோ ஹிம்மோ ஹரோ தெம்மோ நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்காக, இக்காக உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். நான் சப்ஜெக்ட் இல்லையா? நான்னா என்ன? ஐ. பிரார்த்திக்கிறேன் இட் இஸ் அ வேர்ப். ஸோ வேர்ப் என்ன? பிரார்த்திக்கிறேன்றதுக்கு ப்ரே. உங்களுக்காக ஃபார், இக்காக. ஃபார் யாருக்காக? உங்களுக்காக. ஃபார் யூ. ஐ ப்ரே ஃபார் யூ. புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அவர்கள் அவளுக்காக வாங்குகிறார்கள். அவர்கள். இங்கே வெர்பு, இங்கே சப்ஜெக்ட் என்ன? அவர்கள். அவர்கள்னா என்ன? அவர்கள்னா தே. ஓகேவா? வாங்குறாங்க அப்படின்றது என்னது? வெர்பு. பை. வாங்குறாங்கன்றது பை. யாருக்காக? அவளுக்காக. ஃபார் ஹர். புரியுதா? தே பை ஃபார் ஹர். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஃபாரை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். வித். வித்னா என்ன? உடன். வித் மீ என்னுடன். என்னை ப்ளஸ் உடன் என்னுடன். வித் மீ என்னுடன். வித் யூ உன்னுடன். வித் ஹிம் அவனுடன். வித் ஹர் அவளுடன். வித் தெம் அவர்களுடன். புரியுதா? என்னோட, உன்னோட, அவனோட, அவளோட, அவர்களோட. வித் மீ, வித் யூ, வித் ஹிம், வித் ஹர், வித் தெம். ஓகேவா? வித்துனா என்ன? உடன். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அதே லாஜிக் தான். என்ன லாஜிக்கு? சப்ஜெக்டு, வெர்பு, பக்கத்தில் என்ன போடணும்? வித்து. அதுக்கு பக்கத்தில் மீ போடலாம், யூ போடலாம், ஹிம் போடலாம், ஹர் போடலாம், தெம் போடலாம். ஓகே. ஓகே. ட்ரை பண்ணுவோமா? ஓகே. நான் அவருடன், உடன், உடன், உடன் வருதா? அவருடன் பயணிக்கிறேன். அப்போனா அவருடன், உடன் வர்றதுனால நம்ம வித்து தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போது சப்ஜெக்ட் என்ன? நான், ஐ. பயணிக்கிறேன். பயணிக்கிறேன்றது வர்பு. வர்புனா பயணிக்கிறேன்றது ட்ராவல். ஐ ட்ராவல். யாரோட? வித் ஹிம். ஐ ட்ராவல் வித் ஹிம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அவள் என்னுடன் பேசுகிறாள். ஸோ இங்கே சப்ஜெக்ட் என்ன? அவள். அவள்னா என்ன? ஷீ. வர்பு என்னப்பா? பேசுகிறா. பேசுகிறான்றது ஸ்பீக்ஸ். யார் கூட? என்கிட்ட. ஓகேவா? வித் வித் மீ. வெரி குட். ஷீ ஸ்பீக்ஸ் வித் மீ. புரியுதா? வித் எதனை இந்த உடன் அப்படின்ட்டு வந்ததுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? வித்துன்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? புரிஞ்சுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃப்ரம். ஃப்ரம்னா என்ன? இருந்து. ஃப்ரம் மீ என்னிடமிருந்து. ஃப்ரம் யூ உன்னிடமிருந்து. ஃப்ரம் ஹிம் அவனிடமிருந்து. ஃப்ரம் ஹர் அவளிடமிருந்து. ஃப்ரம் தெம் அவர்களிடமிருந்து. ஸோ இருந்து, இருந்து, இருந்து அப்படின்னு வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஃப்ரம் யூஸ் பண்ணுறோம். ஃப்ரம் மீ, ஃப்ரம் யூ, ஃப்ரம் ஹிம், ஃப்ரம் ஹர், ஃப்ரம் தெம்.
பார்ப்போமா எக்ஸாம்பிள்? அதே லாஜிக் தான். சப்ஜெக்ட் வேர்பு பக்கத்தில் என்ன வரும்? ஃப்ரம்முக்கு பக்கத்தில் மீயோ யூவோ ஹிம்மோ ஹரோ தெம்மோ. ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் அவரிடமிருந்து பெற்றேன். இதான் வந்து ஸ்டேட்மெண்ட் இல்லையா? ஸோ இதில் எது சப்ஜெக்டு? நான், ஐ. பெற்றேன் அப்படின்றது என்னது? வெர்ப். பெற்றேனோட வெர்ப் என்ன? ரிசீவ்டு. அப்புறம் இன்னொரு நோட் பண்ணுங்கள், ஃப்ரம் எப்போதும் பாஸ்ட் டென்ஸில் தான் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணுவோம். வாங்கிட்டேன், போனேன், அனுப்புனேன் அவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால் பாஸ்ட் டென்ஸில் தான் வரும். ஐ பெற்றேன்றது ரிசீவ்டு. யார்கிட்டேருந்து பெற்றேன்? அவரிடமிருந்து, ஃப்ரம் ஹிம். நான் அவரிடமிருந்து பெற்றேன். ஐ ரிசீவ்டு ஃப்ரம் ஹிம். ஏதோ ஒன்று, ஒரு லெட்டரோ ஒரு கிஃப்டோ. ஐ ரிசீவ்டு ஃப்ரம் ஹிம். நான் அவரிடமிருந்து பெற்றேன். நெக்ஸ்ட், நான் அவர்களிடமிருந்து அனுப்பினேன். எப்படி இதை அனுப்புனீங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு வச்சுங்க. நான் அவன் மூலமாக அனுப்புனேன். நான் அவர் மூலம் இந்த கிஃப்ட்டை எப்படி அனுப்புனீங்க? நான் அவங்கக்கிட்டேருந்து அனுப்புனேன், அவர்களிடம் இருந்து இல்லையா? இதை எப்படி சொல்லலாம்? சப்ஜெக்ட் என்ன? நான். வெர்ப் என்ன? அனுப்பினேன். அனுப்பினேனுக்கு இங்கிலீஷில் என்ன? சென்ட். யார்கிட்ட? அவர்களிடமிருந்து, ஃப்ரம். அவர்கள்னா என்ன? ஃப்ரம் தெம். கரெக்ட். ஐ சென்ட் ஃப்ரம் தெம். புரிஞ்சுதா? இப்போ இருந்து அப்படின்னு வரதுனால என்ன பண்ணுறோம்? ஃப்ரம் யூஸ் பண்ணுறோம். எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணான்னு புரிஞ்சுதா? ஓகே, குட். நெக்ஸ்ட்டு அபவுட்னா என்னது? பற்றின்னு தெரியும் இல்லையா? ஓகே. அபவுட் மீ, என்னை பற்றி. அபவுட் யூ, உன்னை பற்றி. அபவுட் ஹிம், அவரை பற்றி. அபவுட் ஹர், அவளை பற்றி. அபவுட் தெம், அவர்களை பற்றி. புரியுதா? என்னை பற்றி, உன்னை பற்றி, அவரை பற்றி, அவளை பற்றி, அவர்களை பற்றி. எப்படி சொல்லுவீங்க? அபவுட் மீ, அபவுட் யூ, அபவுட் ஹிம், அபவுட் ஹர், அபவுட் தெம். ஓகேவா? பார்ப்போமா ஸ்டேட்மெண்ட்டை? சொல்லுங்கள். சப்ஜெக்டு, வெர்பு, அபவுட்டு, பக்கத்தில் மீ, யூ, ஹிம், ஹர், தெம். ஓகே, ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். அவள் அவனை பற்றி நினைக்கிறாள். அவள் அவனை பற்றி நினச்சிட்டே இருக்கா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவள்ன்றது சப்ஜெக்டு, நினைக்கிறா அப்படின்றது வெர்பு, திங்க்ஸ். யாரை பற்றி? அவனை பற்றி. அபவுட் ஹிம். ஷீ திங்க்ஸ் அபவுட் ஹிம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ப்போம். அவர்களை பற்றி பாராட்டுகிறார்கள். அவங்கள பற்றி அவங்க பாராட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பாராட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவர்கள் அப்படின்றது வெர்ப் இல்லையா? ஸோ அவர்கள்ன்றது என்னது? சப்ஜெக்ட். பாராட்டுகிறார்கள் அப்படின்றது வெர்ப், அப்ரிஷியேட். யாரை பற்றி? அவங்கள பற்றி. அவங்கள பற்றினா என்ன வரும்? அபவுட் தெம். அப்போ எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு? தே அப்ரிஷியேட் அபவுட் தெம். புரியுதா? ஸோ அவங்கள பற்றி, என்னை பற்றி, ஒன்றை பற்றி அப்படின்னு வரும்போது பற்றி அப்படின்னு வர்றதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? அபவுட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களுக்கான ஒரு ரீகேப். படித்தோம் இல்லையா? மாட்டினீங்க இப்போ. படித்ததெல்லாம் கரெக்டாக கவனிச்சிக்கலாம். நான் டெஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் உங்களை. ஓகே. ஸோ எனக்கு, உனக்காக, அவனுடன், அவளிடமிருந்து, அவர்களை பற்றி. இதுதான் கொஷின் உங்களுக்கு. எனக்கு அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? எனக்கு. ஏன்னா இக்குனா என்ன வரும்? டு. அப்போ எனக்கு அப்படின்னா என்னது? டு மீ. நெக்ஸ்ட், உனக்காகனா என்ன? ஃபார் யூ. வெரி குட். அடுத்தது அவனுடன்னா எப்படி சொல்லுவீங்க? வித். அவனுடன் வித் ஹிம். வெரி குட். அவளிடமிருந்து, அவகிட்டேருந்து அந்த வாட்ச் வாங்கினேன். அவளிடமிருந்து, ஃப்ரம் ஹர். அவர்களை பற்றி, அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தேன். அவர்களை பற்றி. அபவுட் தெம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஓகே, கிளியர் ஆச்சா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட்டு. ஓகே, கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணணும். நான் எனக்காக படிக்கிறேன் அப்படின்றத எப்படி வந்து இங்கிலீஷில் எழுதுவீங்க அப்படின்றத சொல்லுவீங்க அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். ஸோ ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சிருக்கா?
ஓகே, கவனித்து படிங்க. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, பேசிகிட்டே இருங்க, பேசி பார்த்துக்கிட்டே இருங்க. எல்லாமே ஈஸி தான், கஷ்டன்றது ஒன்றுமே இல்லை. நம்ம இங்கிலீஷ் ஜீரோன்னு சொல்கிறவங்க முன்னாடி என்ன பண்ணுறோம், நம்ம ஹீரோவாக மாறி காட்டுறோம். ஓகேவா? ஸோ என் கிளாஸை தொடர்ந்து பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஆல், பாய்.